எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நாங்கள் சட்டப்பூர்வமாகத்தான் கேள்வி கேட்டோம். நாங்கள் கேள்வி கேட்கறத விட்டுட்டு வேற என்ன செய்யறது? எம்பிகள்லாம் பேசுகிறார்கள், புலம்புகிறார்கள், மல்லிகர்ஜிக்காரர்கள் எல்லாம் புலம்புகிறார். பாசிசம் என்பது சட்டப்பூர்வமாக நடக்காது என்பதுதான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அது திடீர் தாக்குதல்ல தான் இறங்கும். குறிப்பாக அந்த பண மதிப்பு நீக்கம் வருகிற பொழுதெல்லாம் எந்த எம்பிகளுக்கும் விவாதத்துக்குள்ளாக்கப்படவில்லை. அதை பற்றி ஒரு செய்தியே தெரியாது. திடீர்னு டிவியில் தோன்றி நாளையிலிருந்து இந்த ரூபாய்கள்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டே இருந்தார். என்ன செய்யறதுன்னே தெரியாது இருக்கிற ஒரு நபர்களை போய் இவர்கள் தான் பாசிசத்தை வீழ்த்துவார்கள், மோடியை வீழ்த்துவார்கள், RSS வீழ்த்துவார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இந்த எம்பிகள்லாம் ரொம்ப மௌனம் காக்கிறதுக்கு என்ன காரணம்? அடுத்து நாம இதை ஏற்று பேசினா பல மாநிலங்களில் எதிர்கட்சிகள் மீதெல்லாம் ED விட்டு ரைடு விடுறாங்க இல்லையா, அது போல ரைடு வந்துடும். நமக்கு எதுக்கு வம்பு? இப்படிதான் எம்பிகளுடைய யதார்த்த நிலை இருக்கக்கூடும். மோடி கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டத்தை கூட ஏற்று பேச முடியவில்லையே. நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுதான் எல்லாமே சட்டம் அமலாக இருக்குது. பாராளுமன்றத்தில் நீங்க சொல்ற மாதிரி குரல் கொடுத்து தான் சட்டங்கள் அமலாகி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த 146 பேர் நீக்கம் செய்த உடனே CRPC இனிமே கிடையாது சட்டத்தில், IPC இருக்க போறதில்ல. அதுக்கு என்ன மாற்று கொண்டு வர போற? வருகிற அனைத்து அடக்குமுறை சட்டங்களுக்கும் மக்களுக்கு எதிராக போடப்பட்ட மசோதாக்களுக்கும் எதிராக எப்படி முறியடித்தார்கள்? 3 வேளாண் சட்டங்கள் வருகிற பொழுது அதை எப்படி முறியடித்தார்கள்? மக்கள் போராட்டங்களை கட்டி எழுப்பாமல் பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையிலே, ஒரு வர்க்கத்தின் தலைமையிலே தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்த உண்மை. அப்படி விட்டுட்டு இல்ல பாசிசத்தை எம்பிகள் மூலமாக, ஜனநாயகத்தின் பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு மூச்சு விடுவதற்கு இன்னைக்கு களத்திலையும் முடியாது, குளத்திலையும் முடியாதுன்னு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். பாராளுமன்றத்தில் 146 எம்பிகளை இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்போ 146 எம்பிகளை நீக்கம் செய்ததை எதிர்த்து அந்த எம்பிகள் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் சொல்லுகிற ஜனநாயக முறைப்படி போராடினார்கள். எதற்காக இந்த 146 எம்பிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள்? பாராளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஒரு 2 உள்ளேயும் 2 வெளியேயும் வண்ண குப்பிகளை வெடிக்க செய்தார்கள். அப்படி வெடிக்க செய்த சம்பவத்தில் பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை. பாராளுமன்றத்திற்கு பாதுகாப்பு இல்லாததனால் எப்படி ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு இருக்கும் என்கிற ஒரு கேள்வியை வைத்து மோடி பதில் சொல்ல வேண்டும், அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார்கள். அப்படி இவர்கள் சொல்லுகிற ஜனநாயக தூணாக செயல்படுவதாக சொல்லப்படுகிற பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துவதற்காக வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு 146 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டவுடன் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப அமைதி கேட்கிறார்கள், ரொம்ப மெல்லிய குரலில் எதிர்த்து பேசுகிறார்கள். அவர்கள் இந்த பிரச்சனையில் கையாளுகிற விதம் என்பது, அவர்கள் நடந்து கொள்ளுகிற பாதை என்பது, அது போக்கு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு கேட்டால், அது ரொம்ப மிரட்சியாகி பயம் கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள். இப்படி திகைத்து போய் இது எப்படிப்பட்ட போராட்டத்தை கொண்டு செல்வது? மக்கள்கிட்ட போகிறதா இல்லையா? ஜனநாயகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து நம்மை பாராளுமன்றத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். நாம் அதே மக்களிடத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும், மக்கள் மூலமாக தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சிந்திக்கவில்லை. மாறாக எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, நாங்கள் சட்டப்பூர்வமாகத்தான் கேள்வி கேட்டோம், நாங்கள் கேள்வி கேட்கறத விட்டுட்டு வேறு என்ன செய்யறது? எதிர்க்கட்சிகள்னால் இப்படி தானே பேச முடியும் என்று திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் எம்பிகள்லாம் பேசுகிறார்கள், புலம்புகிறார்கள். மல்லிகர்ஜிக்காரர்கள் எல்லாம் புலம்புகிறார். சட்டப்படி மோடி அரசு நடந்து கொள்வதில்லை, இப்படிலாம் பேசுகிறாங்க. பாசிசம் என்பது சட்டப்பூர்வமாக நடக்காது என்பதுதான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது பாராளுமன்ற பாதைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு வெளியே இருந்தாலும் சரி, எதையும் மதிக்காது பாசிசம். அது திடீர் தாக்குதலில் தான் இறங்கும். அவன் திடீர்னு தான் அப்படிப்பட்ட சம்பவங்களை ஈடுபடுவார்கள் என்பது தான் யதார்த்தம். மோடி கடந்த 9 ஆண்டுகளிலே பல சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது திடீர்னு தான் கொண்டு வந்தார். குறிப்பாக அந்த பண மதிப்பு நீக்கம் வருகிற பொழுதெல்லாம் எந்த எம்பிகளுக்கும் விவாதத்துக்குள்ளாக்கப்படவில்லை. அதை பற்றி ஒரு செய்தியே தெரியாது. திடீர்னு டிவியில் தோன்றி நாளையிலிருந்து இந்த ரூபாய்கள்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டே இருந்தார். இதை பற்றி உள்ளே இருந்து எதுவும் கேள்வியெல்லாம் கேட்க முடியல. பாசிச தன்மை என்பது இப்படிப்பட்ட நிலையைத்தான் அது அளிக்கும். ஆனால் நாம் என்ன இதை புரிஞ்சுக்கணும்? இப்படிப்பட்ட நபர்களை இன்றைக்கி எதுவும் செய்ய முடியாமல் திகைத்து போய் என்ன செய்கிறதுன்னே தெரியாது இருக்கிற ஒரு நபர்களை போய் இவர்கள் தான் பாசிசத்தை வீழ்த்துவார்கள், மோடியை வீழ்த்துவார்கள், RSS வீழ்த்துவார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள்.
இந்த எம்பிகள்லாம் ரொம்ப மௌனம் காக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மோடி செய்கிற இந்த நடவடிக்கைக்கு எதிராக, இந்த நடவடிக்கையை எதிர்த்து பேசுவதற்கு எதிராக அவர்கள் அமைதி காக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அடுத்து நாம் இதை எதிர்த்து பேசினா, இப்போ பல மாநிலங்களில் எதிர்கட்சிகள் மீதெல்லாம் இடி விட்டு ரைடு விடுறாங்க இல்லையா, அது போல் ரைடு வந்துடும். நமக்கு எதுக்கு வம்பு? இப்படி தான் எம்பிகளுடைய யதார்த்த நிலை இருக்கக்கூடும். அப்படி தான் சிந்திக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், இவர்கள்லாம் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள். எம்பியாக இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள் தான் எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரிலாம் நிற்கிறாங்க. அவங்க தான் அது சட்டமன்ற பாராளுமன்றத்தெலாம் போகிறாங்க. அப்போ சாதாரண மக்கள், நீங்கள் சொல்கிற ஜனநாயகத்தின் தூண், இந்த தூணில் போய் கேள்வி கேட்டு எல்லா சட்ட விதிமுறைகளையும் மாற்ற முடியும், பாசிசத்தை வீழ்த்து விட முடியும்னா, மோடி கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டத்தை கூட ஏற்று பேச முடியவில்லையே. நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தான் எல்லாமே சட்டம் அமலாக இருக்குது. பாராளுமன்றத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி குரல் கொடுத்து தான் சட்டங்கள் அமலாகி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 146 பேர் நீக்கம் செய்த உடனே 3 சட்டங்களை கொண்டு வர்றாரு. சிஆர்பிசி இனிமேல் கிடையாதுன்றாரு சட்டத்தில், ஐபிசி இனி இருக்க போகிறதில்ல. அப்போ அதுக்கு என்ன மாற்று கொண்டு வர போகிற? பாரதிய நியாக் சுரக்ஷா இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் சட்டம்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்த சட்டங்களை மட்டும் நீங்கள் மெஜாரிட்டியான உறுப்பினர்கள் எதிர்கட்சிகள் இருக்கிற பொழுதே சட்டமாக அதை வாக்கெடுப்பு நடத்துகிற பொழுது மட்டும் நீங்கள் ஏற்று போராடி அதை நின்றுச்சா? 3 வேளாண் சட்டங்கள் வருகிற பொழுது அதை எப்படி முறியடித்தார்கள்? எப்படி அந்த வெற்றி பெற்றுச்சு? அப்போ மக்கள் போராட்டங்களை கட்டி எழுப்பாமல் பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையிலே, இழப்பதற்கு ஏதுமற்ற ஒரு வர்க்கத்தின் தலைமையிலே தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்த உண்மை. அதுதான் உலக வரலாறு. அப்படி விட்டுட்டு இல்லை பாசிசத்தை எம்பிகள் மூலமாக, ஜனநாயகத்தின் பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு மூச்சு விடுவதற்கு இன்றைக்கி களத்திலையும் முடியாது, குளத்திலையும் முடியாதுன்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாசிசத்தை வீழ்த்துவதற்கு வேறு வழியே இல்லை. மோடியை இதில் தோற்கடித்தாங்க. மோடியை தோற்கடித்தாலும் பாசிசம் என்பது நிற்காது. அதுதான் யதார்த்த உண்மை. அதுதான் நடவடிக்கை எடுது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல கலவரங்களையும் பல படுகொலைகளையும் பல படுகொலைகளையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்தது என்று சொன்னால், அன்றைக்கு அதை வேடிக்கை பார்த்தவர்கள் யார்? அன்றைக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் இருந்தது? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ பாராளுமன்றத்தின் மூலமாக பாசிசத்தை வீழ்த்துவது என்பதெல்லாம் கட்டுக்கதை. அதெல்லாம் நடக்காத ஒன்று. அது ஒரு ஒரு மாயத்தோற்றம். அது ஜனநாயகம் என்கிற ஒரு தூணே கிடையாது. ஒரு மாயத்தோற்றமாக உருவாக்கப்பட்டது தான், ஒரு பிம்பம் தான். ஜனநாயகம் என்கிற பிம்பம் தான் பாராளுமன்றம். அங்கே மக்களுக்கான சேவையாற்றக்கூடிய எந்த செயல்பாடுகளும் அங்கே கிடையாது. முதலாளிகளுக்காக சட்டம் நீட்டிருக்கிற ஒரு உறுப்பாக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் யதார்த்த உண்மை. இன்றைக்கு வருகிற அனைத்து அடக்குமுறை சட்டங்களுக்கும், கருப்பு சட்டங்களுக்கும், மசோதாக்களுக்கும், மக்களுக்கு எதிராக போடப்பட்ட மசோதாக்களுக்கும் எதிராக எப்படி முறியடித்தார்கள்? இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு தடை வருகிற பொழுது எம்பிகள்லாம் குரல் கொடுத்தெல்லாம் முறியடிக்கலை. மக்கள் போராட்டம் தான் அந்த பிரச்சனையை தீர்த்துச்சு. குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலே ஒன்று திரண்டு அங்கங்கே போராட்டங்கள் நடத்துகிற பொழுது மோடி தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய முடியாமல் புறமுதுகிட்டு ஓடி போனார். அதான் வரலாறு. ஒரு கார்பரேட் ஆலையை விரட்டுவதற்கு, ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகளை விரட்டுவதற்கு மக்கள் போராட்டங்களும் அர்ப்பணிப்பும் தியாகமும், ஏதுமற்ற வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் தான் அந்த அர்ப்பணிப்பு தியாகத்தோடு போராடியதனுடைய விளைவை தான் கார்பரேட் கம்பெனி மூடப்பட்டது. அதான் யதார்த்த உண்மை. 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்படுவது விவசாயிகள் தொடர்ந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இழப்புகளை சந்தித்து போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தியதனுடைய விளைவாகத்தான் மோடி அரசு 3 வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றது. இதெல்லாம் பாராளுமன்றத்தின் மூலமாகவோ, எம்பிகள் குரல் கொடுத்தோ, அங்கே விவாதம் பண்ணியோ, நீங்கள் சொல்கிற ஜனநாயக முறைப்படி கேள்வி கேட்டோ இந்த சட்டங்கள்லாம் திரும்ப பெறவில்லை. மாற்ற மக்கள் போராட்டங்கள் தான், களப்போராட்டங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இதுதான் யதார்த்த உண்மை. அப்படிப்பட்ட களப்போராட்டங்களை கட்டி எழுப்பாமல் நாம் இந்த பிரச்சனைகளுக்கு பாசிசத்தை வீழ்த்துவதற்கான ஒரு முகாந்தரத்தை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதான் யதார்த்த உண்மை. இங்கே 146 எம்பிகள் தகுதி நீக்கம் என்பது வரலாற்றிலே இப்படி நடந்ததெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தகுதி நீக்கத்தை எதிர்த்து இவர்களாலே பேச முடியாத ஒரு நிலை இருக்கிற பொழுது இவர்கள் தான் பாசிசத்துக்கு மாற்று என்று சொல்வதெல்லாம் பித்தலாட்டம், ஏமாற்று. அதற்கு ஒரே மாற்று மக்கள் போராட்டம், கள போராட்டம் தான் தீர்வு. அதுதான் பாசிசத்தை வீழ்த்தும் என்பதுதான் யதார்த்த உண்மை. அதுதான் 146 எம்பிகளினுடைய நீக்கம், இடைநீக்கம் நமக்கு காண்பிக்கிற அனுபவம். ஆகவே மக்கள் போராட்டத்தை கட்டியெழுப்பது தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்பதை புரிந்து கொண்டு போராட முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.